அது ஆர்வமாக ஓடி வருது. எப்படியாச்சும் வந்துட்டு நம்ம அம்மா அப்பா கிட்ட நம்ம சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம யார்கிட்டயாச்சும் ஹெல்ப் பண்ண கேட்கலாமே அப்படின்னு நினைக்கும்போது போகிற வழியில் மயில், தவளை, புறா எல்லாத்தையும் பார்த்துச்சு. அப்போது அதுங்கக்கிட்டலாம் ஹெல்ப் கேட்டுச்சு. இந்த மாதிரி என் பேர் வந்து மின்னி, எங்கள் அம்மா அப்பா எங்கே இருக்காங்க எனக்கு தெரியல, நான் தெரியாமல் வழி மாறி வந்துட்டு சின்ன வயசுல தொலைஞ்சிட்டேன், நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு கேட்குது. கண்டிப்பாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோங்க, ஒரு குட்டி பூனைக்கிட்ட கேட்டு பாருன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு போகிற வழியில் ஒரு குழிக்குள்ளே விழுந்துடுச்சு. அங்கே அந்த குட்டி பூனை அங்கே வந்து பார்த்துச்சு. அது வந்து என்னம்மா யார் நீன்னு கேட்டதுக்கு, இந்த மாதிரி தான் என் பேர் மின்னி, நான் தொலைஞ்சிட்டேன், என்னை எங்கள் அம்மா அப்பா கிட்ட சேர்க்க ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்ல அவங்க வீட்டில் வந்துட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அம்மா பூனையும் அவங்க அப்பா பூனையும், என்ன பண்ணிகிட்ருக்கிற பூனைகள், நம்ம வந்து பூனைங்க, நம்ம வந்துட்டு எலிங்களுக்கெல்லாம் ஹெல்ப்லாம் பண்ணக்கூடாது, எலிங்க தான் நமக்கு சாப்பாடு, அதை எப்படியாச்சும் தந்திரமாக பேசி அந்த எலியை நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு அவங்க வீட்டில் பேசிக்கிறாங்க. அப்போ அதை கேட்டால் அவங்க பக்கத்து வீட்டு பூனையும் சொல்லிச்சு, ஆமாம் ஆமாம், எங்களுக்கு கூட எலி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, இப்போல்லாம் வீட்டில் தான் எங்களுக்கு, நாங்கள் வீட்டிலே வளர்றதுனால வீட்டில் செஞ்ச சாப்பாடு கொடுக்குறாங்க, அந்த குட்டி குட்டி ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க, எனக்கு பிடிக்கல, நம்ம வந்துட்டு பூனை வந்துட்டு எப்போவுமே எலி தானே சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கேட்குது. அப்புறமா வந்துட்டு